Hi friends, Boult audio brandல இருந்து சேல் பண்ற Boult Y1 இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் Flipkartல அதிகமாக சேல் ஆகிற ஒரு இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை அப்கிரேட் பண்ணி Boult Y1 Pro அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். Boult Y1 Pro இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் Boult ஆடியோ வெப்சைட் மற்றும் Flipkartல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் 1099க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் வந்து முடிஞ்ச அப்புறம் 1499க்கு இந்த இயர்பட்ஸை சேல் பண்ண போகிறாங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லா வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சார்ஜிங் கேஸ் வந்து இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா Boult ஆடியோ அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸோட மேலே உள்ள கேப் ஓப்பன் பண்ணி உள்ளாடி இருக்கிற இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு வாங்கினா எப்படி இருக்குமோ அதே போல் இயர்பட்ஸோட குவாலிட்டி வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் வந்து இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ENC வந்து இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருந்தாலும் பிளேபேக் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான பிளேபேக் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 60 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 8 மணிக்கூர் பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் கேஸில் டைப் சி வந்து இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும் 120 நிமிடங்கள் பிளேபேக் வந்து கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. அதே போல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து பேஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமான பேஸ் உள்ள இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான சாய்ஸாக வந்து இருக்கும். அதே போல் இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு நல்லா வந்து இருக்குது. நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கனால கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. Boult Y1 கம்பேர் பண்ணும்போது Y1 Pro பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமான பேஸ் வந்து இருக்குது. மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து இருக்கனால பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி அதிகமான பேஸ் உள்ள நல்ல குவாலிட்டியான இயர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.